பேப்பர் மணிக்கும் இந்த கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற பொழுது முதல்ல சொல்ல வேண்டியது கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே அதனுடைய உழைப்புத்தன்மை இருக்குது. பேப்பர் மணியை விட இந்த பாலிமர் கரன்சி அதனுடைய உழைப்புத்தன்மை ஜாஸ்தி. அட்ராக்டிவ் கலர்ஸ், மெட்டமார்பிக் இங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இங்கை பயன்படுத்தி தான் கலர்ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது, அதனுடைய சாளரம் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி இழை போன்ற ஒரு பகுதி இருக்குது. அதில் அதை அச்சடிப்பது, அது ஃபோர்ஜரி நோட்டு அச்சடிப்பதற்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா அதில் வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்டிவ் ஃபீச்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதில் உள்ளுக்குள்ளார அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களோ அல்லது ஏதாவது அந்த நாட்டினுடைய டினாமினேஷனோ ஏதோ ஒரு படத்தை அதில் வச்சுப்பாங்க. இந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய நம்ம அந்த புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான கலர்கள் அந்த நோட்டில் வந்து தெரியக்கூடிய வகையில் அச்சடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இதனுடைய உழைப்புத்தன்மை அதிகம், அவ்வளோ சீக்கிரம் மடிப்பும் பண்ண முடியாது, நீடித்து உழைக்கக்கூடியது, இந்த ரொம்ப சீக்கிரமாக வந்து கிழிந்து போகாது.